ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள் பல்வேறு இருக்கின்றன. அதில் முக்கியமான நலத்திட்ட உதவிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரி சொல்லுவாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரினா எந்த ஒரு சங்கத்தோடமும் சார்பு இல்லாமல் தனியாக வேலை செய்யும் பெண்கள் ஆண்களுக்கு ஒரு உதவித்தொகை திட்டத்தில் செயல்படுத்துகிறாங்க. இதில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இருக்கின்றன. அது முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமை தொகை மாதிரி 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் வைத்திருக்கலாம். இந்த அட்டை வைத்திருந்தால் மாதம் 1000 ரூபாய் கிடைக்குன்னு இருக்காங்க. இந்த அட்டையை எப்படி பெறணும், இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்க போகின்றன, இந்த தொழிலாளர் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரி மூலமாக இந்த பயன் என்னென்ன பயன்கள் கிடைக்கின்றன தான் பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் என்னென்ன இந்த திட்டத்தின் மூலமாக என்னென்ன பயன்கள் பெற முடியும்னாக்கா, விபத்து நிவாரணம் பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இயற்கை மரண நிவாரணமாக 20,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்க இயற்கையாக மரணம் ஏற்பட்டால் உங்களுக்கு 20,000 கொடுக்குறாங்க. மகப்பேறு நல உதவி பெண்களுக்கு மகப்பேறு நல உதவியாக 18,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. கல்வி உதவி மாணவர்களுக்கு, அதாவது 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சுட்டு ITI படிக்கிறவங்க 10th படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதம் உதவித்தொகை கொடுக்குறாங்க. இப்போ புக்கு செலவுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உயர்கல்வி செல்லும் போது அதற்கான அமௌண்ட் 12,000 13,000 கொடுக்குறாங்க. பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கல்வி செல்லும் மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓய்வூதிய திட்டமான மாதம் 1000 ரூபாய் ஓய்வூதிய திட்டம். 60 வயது முடிந்த பிறகு நீங்கள் அமைப்பு சாரா தொழிலாளராக இருந்தீங்கன்னாக்கா 60 வயது முடிந்ததுக்கு அப்புறம் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கும் நலத்திட்டங்கள் உள்ளன. என்ன நலத்திட்டங்கள்னா, இந்த வேலை செய்யும் போது எதனா ஒரு விபத்தினால உங்களுக்கு கையோ காலோ இல்லை கண்ணோ எதனா பாதிப்பு ஏற்பட்டாலோ உங்களுக்கு உடனடியாக இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு 50,000 வரைக்கும் கொடுப்பாங்க. பிழைப்பு ஊதியமாக கொடுப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் மூக்கு கண்ணாடி கொடுப்பாங்க. காது கேளாதற்கு காது கேட்புக்கான கருவி கொடுப்பாங்க. பல்வேறு திட்டங்கள் செய்துட்டு வராங்க. இந்த திட்டத்தில் நம்ம எப்படி சேரலாம்? அமைப்பு சாரா தொழிலாளர் யாரான்னு பார்த்தீங்கன்னாக்கா 16 வகையான வாரியங்கள் உள்ளன. உடல் உழைப்பு தொழிலாளர் வாரியம், தமிழ்நாடு மேனுவல் ஒர்க்கர்ஸ், கட்டுமான தொழிலாளர் நல வாரியம், தச்சு வேலை, கொத்தனார், பெயிண்டிங், சாலை அமைத்தல், பொது பூங்கா கட்டுமானம் உள்ளிட்ட 53 வகையான கட்டுமான வேலைகளுக்கும், முடி திருத்தும் தொழில், ஓவியம், பொற்காலர், மண்டப தொழிலாளர் சொல்லிட்டு சலவை தொழிலாளர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் லிஸ்ட்ல வருது. 53 வகையான தொழிலாளர் வகையை சொல்லியிருக்காங்க. அதுல உங்க லிஸ்ட் என்னன்றதை செக் பண்ணீங்க. இதன் மூலமா நீங்க விண்ணப்பிக்க முடியும். இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க நினைக்கிறீங்க, உங்க பகுதியிலேயே தமிழ்நாடு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கோம். அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் இ-சேவை மையத்தில் போயிட்டு இந்த அட்டையை நான் அப்ளை பண்ண சொன்னீங்கன்னாக்கா ஒரு 120 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா உங்க இ-சேவை மையத்திலே அமைப்பு சாரா தொழிலாளருக்கான அட்டையை போட்டு கொடுத்துருவாங்க. மாதம் நீங்க ஒரு சந்தா கட்டணும். நீங்க சந்தா கட்டத்து மூலமாக அந்த சந்தா மூலமா தான் உங்களுக்கு பணம் கொடுக்கப்படும். ஒரு மாதத்துக்கு 60 ரூபாய் வரைக்கும் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இந்த சந்தா நீங்க அந்தந்த தொழிலாளர் நலவாரிய சங்கம் சொல்லிட்டு பாதுகாப்பு சங்கம் சொல்லிட்டு இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்க போயிட்டு கட்டலாம், அல்லது இ-சேவை மையத்திலையும் நீங்க அந்த அட்டை மூலமாக கட்ட முடியும். இதனால நம்மளுக்கு திருமண உதவித்தொகை திட்டம் கொடுக்குறாங்க. 20,000 21,000 ரூபாய் கொடுக்குறாங்க. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. அதாவது 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வீடு கட்டுவதற்கான மானியம் கொடுக்குறாங்க. சிமெண்ட், கல், ஜல்லி மற்றும் கம்பிகள் வாங்குவதற்கு மானிய விலையில வாங்கி கொடுக்குறாங்க இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம். இந்த அட்டை வைத்திருந்தா நல்லா இருக்கும். நீங்க இந்த அட்டையை வாங்காதவங்க உடனடியாக அப்ளை பண்ணி வாங்க. இது எப்படி அப்ளை பண்ணுன்ற தகவல் வேணும்ன்றாங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெஃபினட்டா அதற்கான வீடியோ மேக் பண்ணி தரேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஆன்லைன்லேயே நம்ம மொபைல் மூலமா எப்படி அப்ளை பண்ணுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.